வழிநெடுக ரசிகர்கள் கூட்டம் அலைமோதும் என்ற காரணத்தினால ஹெலிகாப்டரில் கூட்டிக் கொண்டு போவதற்காக ஒரு முயற்சி நடக்கும். கோவாவில் த்ரிஷாவோட ஷூட்டிங்கில் ஷார்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தகவல்லாம் வருது. கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே த்ரிஷாவோட தான் இந்த தனி விமானத்தில் போனார். சார்ட்டர் ஃப்ளைட்டை சார்ட்டர் பண்ணிட்டு தான் போனார். இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க கவனிச்சிங்க. 50 கேமரான்றாங்க, முள்வேலி அமைக்கிறது. ஆமாம், இதெல்லாம் அந்த தொண்டர்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாக. சுயமரியாதைகளுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் தொடர்பே. சினிமா கவர்ச்சி, பாலியல் கவர்ச்சி, செக்ஸ் வக்கரங்கள், வேற ஒண்ணுமே இல்லை. உங்கள் விஜய் உயிரென வருவாய், இப்படி செங்கோட்டையனை பாடுறாரு. ஏறக்குறை 77 வயசு இளைஞனுக்கே இந்த நிலைமை. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அறிவுரை சொல்லுகிற நிலையில செங்கோட்டை இல்லை. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஆதவர்ஜனுடைய மச்சான். இது பாண்டிச்சேரியில் பாஜகவுடைய கள்ளக்குளம். பாஜக தனியாக நின்று ஜெயிக்க முடியும், அதிமுக தனியாக நின்று ஜெயிக்க முடியும், விஜய் தனியாக நின்று ஜெயிக்க முடியும். 3 பேருக்கு பாஸ் யாரு? அமித்ஷா. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும். நயினா நாகேந்திரன் முதலமைச்சர் கிடையாது. நிர்மலா சீதாராமன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் நினைக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம். இதுவரைக்கும் இல்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார். என்னென்ன பாதுகாப்பு எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு கவனத்தோடு பாதுகாப்பு செய்யப்பட வேண்டியதுடைய அவசியம் என்ன? கரூர் 41 பேர் மரணம் அடைந்தது தான் காரணம். இது விஜய் இயக்கத்திற்கு தீராத பழி. ஒரு கரூர் மிகப்பெரிய கரைபிடிந்த அத்தியாயம். இதிலிருந்து இன்னும் தாவேக்கா மீளவே இல்லை. இன்னும் அந்த செப்டம்பர் 27க்கு முன்பு, செப்டம்பர் 27க்கு பின்பு, இப்படியாக தாவேக்காவுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகத்தில் நிற்கிறது. மீட்பராக செங்கோட்டையனை பார்க்கலாம். இல்லை, அப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த தலைவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ செங்கோட்டையனை விஜய கோவை விமான நிலையத்திலிருந்து இங்கே விஜயமங்கலம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம், சரி, ஒரு 65 கிலோமீட்டர். 65 கிலோமீட்டர் வழிநெடுக ரசிகர்கள் கூட்டம் அலைமோதும் என்ற காரணத்தினால நீங்கள் ஹெலிகாப்டரில் கூட்டிக் கொண்டு போவதற்காக ஒரு முயற்சி நடக்குது. ஹெலிகாப்டரில் விமான நிலையத்தில். ஆமாம். சரி. அது வந்து ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா அந்த வாடகை. ஹெலிபேடு அமைக்கணும், மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வருகிறது. சரி. அப்போ இந்த மாநாடு என்பது அதிமுகவினுடைய கொங்கு கோட்டை மாநாடு நடக்கிற இடம். ஆமாம். அப்போ இந்த கொங்கு கோட்டையில் செங்கோட்டையன் தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ எடப்பாடியுடைய தளபதியாக இருந்தார். ஒரு காலத்தில் எடப்பாடியே இவருக்கு தளபதியாக இருந்தார். ஆரம்ப கட்டத்தில் இவருடைய அந்த வெள்ளமண்டி கடை, அதில் தான் குடோன், சரி, அதில் தான் எடப்பாடியே வேலை பார்த்தார். சரி. அப்போ அது ஒரு காலம். சரி. அதற்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சரான பிறகு எடப்பாடியுடைய தளபதிகள் ஒருவராக செங்கோட்டையன் மாறி போனார். சரி. இப்போ எடப்பாடியிடமிருந்து வெளியேறிய பிறகு கொங்கு மண்டல கோட்டை என்னிடம்தான் இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, கொங்கு மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்று நிரூபிப்பதற்காக விஜய் வைத்திருக்கிற ஒரு பரிசோதனை தான் இந்த விஜயமங்கல கூட்டம். இதுல அவர் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க கவனிச்சிங்களா? 50 கேமரான்றாங்க, முள்வேலி அமைக்கிறது. ஆமாம். இதெல்லாம் அந்த தொண்டர்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாக்காதா? இல்லை, இப்போ அங்கே சுயமரியாதைகளுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் தொடர்பே இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? பெரியாரை வச்சிருக்காரு, அம்பேத்கரை வச்சிருக்காரு படங்கள்ல. இல்லை, அதெல்லாம் அவர் அந்த ரசிகர்களுக்கு விஜயை மட்டுமே தெரியும். விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் இப்படி பல பதாகைகளை வைத்திருக்கிறாரை தவிர
ரசிகனுக்கு தெரிந்தது பூரா விஜயை எப்படியாவது ஒரு முறை பார்த்து விட வேண்டும். இந்த முள்வெளியும் தாண்டி தாண்டி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான், மின்சார கம்பத்தில் ஏறுவான். இதெல்லாம் தான் விஜய் ரசிகன் தொண்டை. இல்லை, தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஏறுறாங்க இல்லையா? ஆமாம், அவனுக்கு விஜய் தான் முக்கியம். நீங்கள் திண்டுக்கல்ல இருந்து ஒரு அம்மா பெற்ற தாய் தன்னுடைய மகள் ஐசியில் படுத்து கிடக்கு, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கு. அந்த தாய் பனையூர் வந்துட்டா, ஏன் விஜயை ஒரு முறையாவது பார்த்தாகணும். அவ்வளவு சினிமா கவர்ச்சி, பாலியல் கவர்ச்சி, செக்ஸ் வக்கரங்கள், வேற ஒண்ணுமே இல்லை விஜய் மேல. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, அவருடைய பாட்டு, அவரோட பாட்டு. ஆமா, கிரவுண்டு காலியா இருக்கு, விளையாடலாம். பால் இருக்கு, ஸ்டிக் இருக்கு, பேட் இருக்கு, அடிச்சு ஆடலாம், அடிச்சு விளையாடலாம். அப்போ இதுதான் தொண்டர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு. தொண்டர்களிடம் போய் சேர்ந்த செய்தியே அதுதான். அப்போ செங்கோட்டையன் தாவேக்கால் இணைந்த பிறகு எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் எனக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க எல்லாரும். கொங்கு கோட்டையே என்னுடைய கோட்டை தான். பல எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இணைவாக எதிர்பார்க்கலாமா? அவர் வரும்போதே அவரால் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கப்பட்ட பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி அவர் கூடயே வரலையே, இரவு பூரா இருக்கார். காலையில் விஜயை பார்க்க போகிறோன்னே அவர் எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டார், வரல. சரி, ஒரே ஆதரவாளர் பண்ணாரி தான், அவரே வரல. பலர் வருவாங்கன்னு எதிர்பார்க்க, பலர் வருவாங்க, தொண்டர்கள் பூரா பலர் வருவான். சட்டமன்ற உறுப்பினர் யாரும் வரமாட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு தொகுதி கொடு, 10 கோடி ரூபா செலவு கொடு, நீ இப்போ செலவு பண்ணு, கொடுத்தால் வருவாங்க. முன்னாள் எக்ஸுக்கெல்லாம் வருவார்கள் நிச்சயமா. ஆனால் இவர் செலவு பண்ணுறதுக்கு செங்கோட்டை சொல்லிட்டாரு, என்கிட்ட ஏதுங்க காசு, நானே கடனாளியாக இருக்கேன். செங்கோட்டையின் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு வேலையில் இருக்காரு. தாவேக்கால இருக்க மற்ற நிர்வாகிகள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை தொடங்கியிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஆனால் திரு விஜய் அவர்கள் வெளியே எங்கேயும் இருக்கிறதா தகவல்லாம் வருது, பார்த்தீங்களா? இல்லைங்க, அவர் கோவாவில் திரிஷாவோட ஷூட்டிங்கில் ஷார்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தகவல்லாம் வருது கோவாவில். ஆமாம், இப்போ கோவாவும் கோயம்புத்தூர் ரொம்ப தூரம் இல்லை. நீங்கள் வெளியே அவங்களுக்கெல்லாம் விமானம் இருக்குது, தனி விமானம் இருக்குது. நம்ம கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே திரிஷாவோட தான் இந்த தனி விமானத்தில் போனார். சரி, சார்ட்டர் ஃப்ளைட்டில் சார்ட் பண்ணிட்டு தான் போனார். இதெல்லாம் ஒரு பெரிய, அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையா? கேட்கும் போது வருத்தம் இல்லையா? நிகழ்ச்சி நடக்குது, மக்கள் சந்திப்பு கூட்டம், ஏற்பாட்டை கவனிக்கணும் இல்லையா ஒரு தலைவர்? இல்ல நேரத்துல போயிட்டு நடிகையோட இருக்காருன்றதெல்லாம் தப்பு இல்லைங்க. அதாவது நீங்க தப்புன்னு சொல்றீங்க, வருத்தமா இல்ல, நீங்க வருத்தப்படுறீங்க. தொண்டை வருத்தப்படலையே. தலைவன் எப்படா தலையை காமிப்பான் கிட்ட? தலைவர் தொண்டனை அவ்வளவு கூட்டமா வர்றான். உங்கள் விஜய் உயிரென வருவாய், இப்படி செங்கோட்டையனா பாடுறாரு. செங்கோட்டையன் எம்ஜிஆருக்கு பாடினார், ஜெயலலிதாவுக்கு பாடினார், இப்போ யாருக்கு பாடுறாரு? விஜய்க்கு பாடுறாரு. அப்போது செங்கோட்டையன் ஏறக்குறைய 77 வயசு இளைஞனுக்கே இந்த நிலைமை. விஜய், நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், விஜய் வந்துட்டாரு, எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. விஜய் உட்கார்ந்த பிறகு தான் உட்காரணும்னு அவர் எந்திரிக்கிறாரு, உட்கார்றாரு. புஷி ஆனந்தை பார்க்குறாரு, ஆதவ அர்ஜுனா பார்க்குறாரு. ஓ, நின்று தான் இருக்கணுமா? ஜெயலலிதாவோட அடிமையாக இருந்தால் முதுகு வளைஞ்சு போச்சு. இப்போ விஜய்கிட்ட வந்து முதுகை நிமிர்த்தலான்னு பார்த்தா மறுபடியும் செங்கோட்டையன் வளைய வேண்டியது இருக்கு. ஐயா, இல்லை, செங்கோட்டையன் இந்த அறிவுரையில சொல்ல மாட்டாரா? தலைவர், நீங்கள் ஊரில் இருக்கணும், இந்த நேரத்தில் கோவாவில் இருக்கீங்களே, தப்புலாம் சொல்ல மாட்டாரா? எடுத்து சொல்ல மாட்டாரா? இல்லை, அதாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அறிவுரை சொல்லுகிற நிலையில் செங்கோட்டை இல்லை. ஏன் இல்லைன்னா, உள்ளே சேரும்போதே அவர் சொல்லிட்டாரு, கேள்வியெல்லாம் இப்போவே கேட்டு முடிச்சுக்கணும், உள்ளே சேர்ந்தவரும் கேள்வி கேட்கக்கூடாது. கண்டிஷன். சரி, எவ்வளோதான் செலவு பண்ண, எங்கள்கிட்ட காசே இல்லைங்க. சரி, ஆதவ அர்ஜுனா பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். ஆமாம், நீங்கள் கொங்கு பெல்ட்டில் குறைந்தது ஒரு 2 லட்சம் பேரையே திரட்டிடும், அதெல்லாம் வந்துடுவாங்க. எடப்பாடிக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் அவர் அங்கே நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இவ்வளோ நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் த்ரிஷா விட்டாதான் விஜய் வர முடியலையா? இப்போ அது ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. அதாவது அவருக்கு பல த்ரிஷாக்கள், பல கீர்த்தி சுரேஷுகள், இப்படி
சினிமா நடிகனை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இல்ல அது ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒழுக்கமே தேவையில்லைங்க. என்னையா? ஒழுக்கம் யாருக்கு வேணும்? தொண்டனுக்கே இல்லை, அப்புறம் எப்படி தலைவனுக்கு இருக்கு? ஓ, தலைவனுக்காவது நாகரிகமா இருக்கு. இல்லை இல்லை, நாகரிகமே எல்லாம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அப்படிலாம் நம்ம தானே வளர்ந்து. இல்லை இல்லை, நம்ம தான் டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, இதுதான் நம்ம ஸ்டைலு. இதில் எங்கே போய் ஒழுக்கம் எங்கே இருக்கு? ஒழுக்கம் என்பது திரைப்படத்துறையிலேயே இல்லை. தலைவனுக்கு இருக்கணுமே. நீங்க தலைவன் எங்கிருந்து வர்றான்? சரி, எம்ஜிஆர் ஃபாலோ பண்றேன்றாரு, அவர் எம்ஜிஆருக்கு பிறகு தான்றாரு, ஃபாலோ பண்ணலங்க. நீங்க சின்ன எம்ஜிஆர் ஒருத்தர் வந்தாரு, கருப்பு எம்ஜிஆர் ஒருத்தர் வந்தாரு, வெள்ளை எம்ஜிஆர், மஞ்சள், பல எம்ஜிஆர்கள் வந்தார்கள் போனார்கள், வந்தார்கள் வென்றார்கள் நின்றார்கள் போனார்கள். அதுபோலதான் அவரும். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தனக்கு ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான வாய்ப்பை இந்த மக்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நம்புறாரு. நேர முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம். முதலமைச்சர் மக்கள் நம்மை முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. துணை முதல்வர் யாருக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா? ஆதவ அர்ஜுன் ஆகலாம், புஷி ஆகலாம், கம்பெனி கணக்கு உள்ள வெங்கட்ராம ஆகலாம். அன்னைக்கு வாய்ப்பு இல்லையா? அன்னைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அன்னைக்கெல்லாம் பின்னாடி தான், முன்னாடி கிடையாது. வாய்ப்பே இல்லை. தாவேகா அதிமுக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பல ஏற்பாடை பண்றாங்க. அமித்ஷா கூட கூப்பிட்டு பேசினதாகவும் அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும் எல்லாம் சிலர் தரப்புல பேசப்படுது. அதெல்லாம் உண்மையா? அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டினாரா விஜய்? அதாவது அமித்ஷாவை பொறுத்தவரை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை விட திமுக வெற்றி பெறக்கூடாது. புதுசா இருக்கு எப்படி? ஆமா. ஏன்னா திமுக இப்போ பிரதான எதிர்கட்சியா இப்போ காங்கிரஸுக்கு பின்னாடி நிற்கிற இயக்கமா திமுக மாறிடுச்சு. சரி, இப்போ திருப்பரங்குன்றம் நீதியரசர் சாமிநாதன் இவரை மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவதற்கு திருமாவளவன் தான் முன்னணியில் நிற்கிறார். அவருக்கு பின்னாடி திமுக நிற்குது. அகில இந்திய அளவில் நீங்க 2 அவைகளிலுமே பாஜக வெட்கி தலை குனிஞ்சு நிற்குது. சர்வதேச நாடுகள்ல என்ன பேசுறான்னா, ஒரு ஜட்ஜு இப்படி சங்கியா இருக்காரு, சங்கி ஜட்ஜா இருக்காரு. 18 நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சங்கி அரசியலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாருன்னு ஒரு ஊடகங்கள் பேசியிருக்காரு. சரி, அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது திமுக வந்துவிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க. திமுக வரலன்னா யார் வரணும்? பாஜகவே வரணும். நேரடியாக வர முடியாது. பாஜக ஆதரவு பெற்ற அதிமுக வரணும். இதுல விஜயோட ரூல் என்ன? இப்போ பாஜகவும் அதிமுகவும் இப்போ வாக்கு வங்கி தடுமாற்றத்தில் இருக்கு. திமுகவோட இணைத்து பார்க்கிற பொழுது வாக்கு வங்கி ஒரு பெரும் தடுமாற்றத்தில் இருக்கு. உண்மையா? உண்மை. நீங்க என்ன அளவீடுல சொல்றீங்க தடுமாற்றம்? என்ன அளவீடு அது தடுமாற்றம்ன்றது? 2021 தேர்தல். சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு திமுகவிடம் தோற்றதே 3.5%. வாக்கு சதவீத வித்தியாசம் சொல்றீங்க. 3.5%. சரி, இப்ப அந்த 3.5% அதிருப்தி வாக்காளர்கள் திமுக மீது வந்துட்டான். எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் நீ கருணாநிதி தான் சொல்லுவார், நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன் ஹவுசிங் போர்டுல, நான் தான் குடிசை மாற்று வீடு கட்டி. ஆமா, அந்த வீட்டையே எழுதி வைக்கிறான், கருணாநிதி ஒழிக, திமுக அதிமுக வாழ்கன்னு எழுதுறான், திமுக ஒழிகன்னு எழுதுறான் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அரசியல். அப்போ திமுக மீது அதிருப்தி வாக்காளர்கள் அந்த 3.5% நிரப்பிட்டான். சரி, இப்போ வெற்றி பெறுவதற்கு வாக்கு வேணும். சரி, வெற்றி பெறுவதற்கு வாக்கு இப்போ இளைஞர்கள் பூரா எங்க இருக்கிறான்? எங்க இருக்காங்க? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவார், அங்க இருக்காங்க. அப்போ அதை எப்படியாவது எங்க கொண்டு வரணும்? அதிமுக கூடாரத்துக்கு கொண்டு வரணும். அதிமுக பல பேரங்களை பேசுகிறது, பல பெட்டிகளை கொடுக்கறது. துபாயில வேணுமா, சிங்கப்பூர்ல வேணுமா, எங்க வேணும், அதை அவரு அதை கவனத்திலேயே எடுத்துக்கல. விஜய் எடுத்துக்கல. நான் தான் முதலமைச்சரே, எடப்பாடி எப்படி நான் ஏத்துக்குவேன்? இந்த கரூர் ஈடி வழக்கெல்லாம் வச்சு சரியான பாதைக்கு வந்தீங்க. செப்டம்பர் 27 பிறகு நடந்த மாற்றம். அப்போ வேறு வழியே இல்லாம ஆதவ அர்ஜுனா கொண்டு போய் அமித்ஷாட்ட அடமானம் வச்சுட்டாரு. ஓ, இந்த ப்ளூ பிரிண்ட போட்டது ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு
ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆதவர்ஜனுடைய மச்சான் மச்சான் லட்சிய ஜோஸ் சார்லஸ், லட்சிய மக்கள் கட்சியா? ஆமா. ஆமா. ஆ, இதை ஜேகே என்னமோ போஸ்ட்லாம் ஒட்டி இருக்கு. ஆமா. இது பாண்டிச்சேரியில ம். பாஜகவினுடைய கள்ள குழந்தை. பாண்டிச்சேரியில. ஆமா. எப்படி பாஜக கள்ள குழந்தைன்னா, ஆ. அங்க ரிச்சர்டு ஜான்குமார்னு ஒரு கள்ள லாட்ரி முதலாளி அங்க இருக்காரு. அதுவும் கள்ள லாட்டரி தான். ஆமா, ஆமா. எல்லாமே கள்ள லாட்ரி தான். நல்லது எதுவும் கிடையாது. நல்ல லாட்டரியே கிடையாது. எல்லாம் கள்ள கள்ள லாட்டரி. 40 கோடி ரூபாய் வரி பாக்கின்னு அவருக்கு என்ன லாட்டரி? அது கள்ள லாட்டரி. அவங்க மார்ட்டின் மீது ஒரு 200 வழக்கு சிபிஐல இருக்கு. அப்ப என்ன லாட்டரி? அதுவும் கள்ள லாட்டரி. எல்லாம் நல்ல லாட்டரினா போலீஸ் தேட மாட்டான். போலீஸ் தேட மாட்டான். சிபிஐயே தேடுது. சிபிஐ தேடுது. அப்ப என்ன லாட்டரி? கள்ள லாட்டரி. கள்ள லாட்டரி. சரி. அப்போ மார்ட்டின் மகனை கொண்டு வந்து பாஜக எங்க இறக்குதுன்னா பாண்டிச்சேரியில இறக்குது. இறக்கி நீ ஒரு கட்சி ஆரம்பி. இப்ப 2 எம்எல்ஏ இருக்காங்க அங்க. ஜான்குமார், ரிச்சர்டு ஜான்குமார், அப்பா மகன் 2 பேர் எம்எல்ஏ. மந்திரி பதவியே கிடைக்கல பிஜேபியில. சரி, பரவாயில்ல, நான் சொல்ற வேலையை செய்ய மந்திரி ஆக்கிறோம். மந்திரி ஆக்கிடுவோம். யாரை கொண்டு இறக்குறாங்க? சார்லஸ், மச்சான், ஜோஸ் சார்லஸ் இறக்கி மச்சான் இறக்கிருக்காங்க. கிறித்துவ ஓட்டை பூரா பிரிச்சிரு. சரி, ஓ, எப்படி அசைன்மெண்ட்? நல்லா இருக்கு. கிறித்துவ ஒட்ட பிரிச்சிரு. ஓட்டை பூரா பிரிச்சிரு. யாருக்கு கொடுக்கூடாது? காங்கிரஸ் கொடுக்கூடாது. விஜய்க்கு விஜய்ல என்ஆர் காங்கிரஸ் என்ன கொடுக்கூடாது. விஜய் அங்க ரோலே இல்ல பாண்டிச்சேரி. ரோலே இல்ல. 2 பேருக்கு விடக்கூடாது. நீ தனியா பிரிச்சிட்டினா பாஜக அங்க ஜெயிச்சிருவோம். சரி, இங்க தமிழ் வர அதே ஃபார்முலா இங்க தமிழ்நாட்டுல. இப்போ பாஜக தனியா நின்று ஜெயிக்க முடியாது. சரி. அதிமுக தனியா நின்று ஜெயிக்க முடியாது. சரி. விஜய் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. சரி. 3 பேர் ஒன்னா சேரணும். யார் ஜெயிக்க கூடாது? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. சரி, இதுதான் இந்த அசைன்மெண்ட். இப்போ 3 பேருக்கு பாஸ் யாரு? மேல அமித்ஷா. அமித்ஷா பையன் ஷாதா. அப்போ இந்த ஷாக்கள் பூரா என்ன முடிவு பண்றாங்கன்னா, யார் வர வேண்டும் என்பதை விட யாரு வரக்கூடாது, வரவே கூடாது. அப்போ விஜய்க்கு என்ன பாலிசி? திமுக வரக்கூடாது. பாஜக என்ன பாலிசி? திமுக வரவே கூடாது, காங்கிரஸ் வரவே கூடாது. பாஜக என்ன பாலிசி? அதான் திமுக வரக்கூடாது. அப்போ பாஜக, விஜய், அண்ணா 3 பேருக்கு பொது எதிரி யாரு? திமுக. அப்ப நம்ம 3 ஒண்ணு சேர்ந்தா என்ன? நான் புரிதலுக்காக கேட்கிறேன். ஒருவேளை விஜய் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஈடியை வச்சு என்ன பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். விஜய் அமித்ஷாவோட பெரிய தலைவரா? நிச்சயம் கிடையாது, கிடையவே கிடையாது. அப்புறம் நீங்க சொல்றீங்க இவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டியது இல்ல. யார் பெரிய தலைவர்? அமித்ஷாவா விஜயா? அமித்ஷா. அமித்ஷா சொன்னா விஜய் கேட்டுருவாரு. ஆண்டவன் சொன்னா அண்ணாமலை கேட்கிறாரு. ஆண்டவன் சொன்னா அப்ப இந்த பாசிச பிஜேபின்னு சொன்னதெல்லாம் எல்லாம் நல்லா சினிமால வசனம் பேசுவாங்க. 200 கோடி ரூபாய் சம்பளம், எதை எழுதி கொடுத்தாலும் நாங்க பேசுவோம். முதல் நாள் நாங்க கத்தி படத்துல கொக்கோ கோலாவை ஒழிப்போம். கொக்கோ கோலாக்காரன் பூரா விவசாய தண்ணியை பூரா உரிச்சிக்கிறான். 2G. அப்போ நாங்க கொக்கோ கோலாவை எதிர்ப்போம், விவசாயிகளை ஆதரிப்போம். படம் முடிஞ்சு வெளியே வந்து 200 கோடி ரூபாய் முடிஞ்சு வந்த பிறகு கொக்கோ கோலா கம்பெனிட்ட 10 கோடி வாங்கிட்டு எல்லாம் கொக்கோ கோலா கூடின்னு விளம்பரத்தில் நடிப்போம். கத்தி படத்துல கொக்கோ கோலாவை எதிர்ப்போம், 5 கோடி ரூபாய் கொடுத்தா கொக்கோ கோலாவை ஆதரிப்போம். நடிப்போம். இதுதான் எங்க பாலிசி. எங்களுக்கு தொழில் என்ன? நடிப்பு. அரசியலையே அதை இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். அமித்ஷா சொன்னா கேட்பார், மறுக்க மாட்டார். எடப்பாடிக்கு தலைவர் யாரு? அமித்ஷா தான். அப்போ நயினார் நாகேந்திரன் தலைவர் யாரு? அமித்ஷா தான். விஜய் தலைவர் யாரு? அமித்ஷா தான். மார்ட்டினுக்கு தலைவர் யாரு? அதுவும் அமித்ஷா தான். அப்போ 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறார்கள். உறுதி அமைக்கிறீங்களா? யாருக்கு நட்டம்? 4 பேருக்கு. அப்ப அதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே தாழ்வு. அதனாலதான் இப்போ இந்த திராவிட இயக்கம் எங்க போய் இப்ப பாதுகாப்பு தேடுது? பாஜக போய் பாதுகாப்பு தேடுது. என்ன காரணம்? வேறு வழி இல்லை. முதலமைச்சர் நாற்காலி வேணும். அதனால எடப்பாடி 1 வருஷம் உட்கார விடுவாங்க. அடுத்த வருஷம் நீ எந்திரி, நீ எழுந்திரி. அவ்வளவுதான். பாஜக ஆட்சி அமைக்குது. அதுதான் இந்த 26-31 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் எதிர்பார்ப்பு. கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்தான் முதலமைச்சர். ஏன்னா தமிழ்நாடு சார்பா யாரு போனாலும் அமித்ஷா பாக்குறாரு, அடுத்து எங்க யார் பாக்குறா? நிர்மலா சீதாராமன். இப்போ நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டுல அதிகார மையம். பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க
ராமன் எப்படியும் ராமன் ஆள்றாரு தமிழ்நாட்டை பாருங்க. இல்ல நிர்மலா சீதாராமன் எதிர்பார்க்க தவிர்க்க முடியாது. Meriba Paneer Soda. I trust Meriba.